திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டார். ரத்தன கம்பளம் விரிப்போம் வாங்க அப்படின்னு சொன்னார். கம்யூனிஸ்டுகள் அதை வெளிப்படையாக நிராகரித்தாங்க. இப்போ சகோதரர் சொல்லும்போது கூட வாக்கு அடிப்படையில் வெற்றி பெற்றால் தானே ஏதாவது செய்ய முடியும், எனவே நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டு சேருவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் அதில் உங்களுடைய சுயத்தை இழக்கிறீர்கள் என்பதை தயவு செஞ்சு மறந்து விடாதீங்க. சிபிஐ விசாரணையை ஆதரிக்கிறதா இல்லையாங்கிறது உங்கள் விருப்பம். ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த பிறப்பிடமாக கொண்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னதை ஒரு பேச்சுக்காக கூட நீங்கள் மறுத்து பேசலையே. இது தப்பு. அப்போ தமிழ்நாட்டில் பிறந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிற அத்தனை பேரும் மோசமானவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் பேசியிருக்கணுமா வேண்டாமா? சரி, இப்போ எஸ்ஐஆர் வருது. ரொம்ப அவசரப்பட்டு போய் நீங்கள் ஆதரிக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், பீகாரில் நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? உச்சநீதிமன்றம் இப்போ தமிழ்நாட்டில் ஆதார் வேணான்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? உங்கள் நிலைப்பாடு அதுவாக இருக்குமா? நீங்கள் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நீதிமன்றத்திலும் சாலையிலும் போராடியதன் காரணமாகத்தான் ஆதார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது, மறந்துடாதீங்க. நீங்கள் டிராஃப்ட்டு இப்போ முதலமைச்சர் பேசுகிறாரு, ஒரு இயற்கை பேரிடரோ செயற்கை பேரிடரோன்னு. செயற்கை பேரிடரை கொண்டு வர்றாங்க. நீங்கள் டிராஃப்ட் ரோலு கொடுக்க மாட்டேன்னு ஒரு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. அது என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு நீங்கள் ஆதரிக்கிற நிலை உங்களோட ஒரிஜினல் நிலைன்னு நான் நினைக்கல. பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனால நீங்கள் அமைதி காக்குறீங்க. சரி, ஆணவ கொலை சம்மந்தமாக அதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு ஒரு கமிஷன் போடலான்னு சொல்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ஸ்டாண்டு இருக்கணும்ல. ஆதரிக்கலாம், எதுக்கலாம். பிஜேபியும் தமிழ்நாட்டில் பிஜேபி அமைதியாக இருக்குங்கிறதுக்காக நீங்களும் அமைதியாக இருந்தீங்க. நான் திருநெல்வேலியில் 5 பாயிண்டில், திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 பாயிண்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார். எதை ஒட்டி? நீங்கள் கவின் படுகொலைக்கு அடுத்து ஒரு 10 நாளில் பேசினார். காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலையை பற்றி பேசினார். ஒரு இன்ஸ்பெக்டர் கொலையை பற்றி பேசினார். கவின் கொலையை தொடக்கூட இல்லை. எந்த இடத்திலும் ஆணவ கொலையை எதிர்த்து பேசாத பாஜகவோட சேர்ந்த பிறகு நீங்கள் அதில் அமைதி காக்குறீங்க. உங்கள் சுயம் இழந்திருக்கீங்களா இல்லையா? நீங்கள் இபிஎஸ் அழைக்கவே இல்லைன்னு சொன்னீங்க. நான் என்ன சொல்கிறேன், அதில் தான் சொல்கிறேன், அவர் சொன்ன ஜெயலலிதா அவர்கள் மெச்சூர்டாக அந்த கூட்டணி முடிவு ஆகிற வரை அவர் வெளியே பேசலை. ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் ஆளுறதுக்கெல்லாம் நீங்கள் அவசரப்படாதீங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு திறமை இல்லைன்னெலாம் பேசியிருக்காங்க. நிஜமாக அந்த டிவி ஃபுட்டேஜ் இப்போ என்னென்னால் எடுக்க முடியாது, இருந்ததுன்னா நீங்கள் அதை விமர்சித்தாங்க. நீங்கள் 28ஆம் தேதி 27 இரவே முதலமைச்சர் போயிட்டார். 28ஆம் தேதி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போயிருந்தார். என்ன பேசினார்? அப்போது 28ஆம் தேதி பேசினதை பாருங்கள். 29ஆம் தேதி அன்னைக்கு அண்ணாமலை பேசிய பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டியூன் மாறுது. அல்ல, அதுக்கு நீங்கள் அது ரெண்டும் ஒரே கண்டென்ட்டு ரெண்டும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் இப்போ காமிங்க, முடிஞ்சால் சன் நியூஸ் எடுத்து போட்டோம். முதல் நாள் 28ஆம் தேதி அவர் போன போது என்ன பேசினார், அதே போல் அவர் மாற்றி பேசியது. அண்ணாமலை பேசுகிறாரு, அதுக்கு பின்னால் தான் நைனா நாகேந்திரனும் அன்றைக்கி வந்தார், அவரும் அப்படி பேசலை. சீமான் அவர்கள் வந்திருந்தார், அவரும் அன்றைக்கி பேசலை. ஆனால் நீங்கள் அண்ணாமலை பேசின பிறகு மாற்றி பேசுனீங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டு மக்கள் இதை கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு செய்தி இல்லை சார். இல்லை, நீங்கள் பாருங்கள். இல்லை அது தவறாக நீங்கள் இப்போது எடுத்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி அவர் என்ன சொன்னார், விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் எங்களுக்கு நெருக்கடிகள் இருந்தது என்று சொன்னதன் அடிப்படையில் தான் அடுத்து அவர்களுடைய எதிர்ப்பையும் கேளுங்கள், பதிவு செய்யுங்கள், பாதிப்பை உணர்த்துங்கள்ங்கிறது அந்த இடத்துல இருந்து தான் வரமொழிய. இப்போ அண்ணாமலை அங்கே மாநில தலைவரும் கிடையாது, அண்ணாமலை சொன்னதுக்கப்புறம் சொன்னார். இல்லை அது அண்ணாமலைகிட்ட இருந்து இவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லலை. பிஜேபி என்ன கைட் பண்ணுதுங்கிறத அண்ணாமலை மூலமாக இண்டிகேட் பண்ணுது. அதுக்கு பின்னால் தான் திமுக அரசாங்கம் என்று அல்லது விஜயை காப்பாற்றணும்னு நீங்கள் வரீங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு கொடி அசைஞ்சா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சா?
சார் உணர்வு சொல்றாரு சார். என்ன உணர்வு சொன்னார்? அதாவது விஜய் கட்சி மாற்றுக் கட்சி தொண்டர்கள் அதிமுகவினுடைய எண்ணத்தை, அரசியல் வியூகத்தை வரவேற்கிறார்கள்னு சொல்றாரு. அதான் நீங்க அதை வந்து ஒரு பெரிய பூதாகரமா இல்ல, நீங்க எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற கூட்டணிக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை அதுல இருக்குதான்னு மட்டும் பாருங்க. ரொம்ப அவர் எவ்வளவு சந்தோஷம், அவர் பாடி லாங்குவேஜ். கூட்டணி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு சார், பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்னு சொல்றாரு. ஓகே, எதுக்கு பிள்ளையார்? ஒரே ஒரு நிமிஷம் ஒரு சவுண்ட் வச்சிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். இல்ல எதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டார்? எதுக்கு பிள்ளையார் சொல்லி? அது அதிமுகவை ஆதரிப்பதுக்குன்னு சொல்றாங்க. அதிமுகவை ஆதரிப்பது விசிக அந்த சரி விஜய் கட்சின்னு சொல்லல. நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. சரி, பிள்ளையார் சொல்லி அவங்க போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி, எதுக்கு போட்டாங்க சார்? அதிமுக தேர்தல் வியூகத்தை அவர்கள் ரசிக்கிறார்கள், அதிமுக சொல்றது சரி என்று நினைக்கிறார்கள். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.